டிவிகே சப்போர்ட்டர், டிஎம்கே சப்போர்ட்டர், இதுக்குள்ளெல்லாம் அது வந்து போகவே கூடாது. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல ராங்காக ஒன்று நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கேள்வி கேட்கணும். அப்போ கேள்வி கேளுங்க, அந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க தவிர இந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. எல்லாத்தோட ஆவலுமே வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே இருக்குது. பட் வந்து அதை வந்து கொடுக்க முடியாது, அது நம்ம கையிலேயே இல்லை, நம்ம கவர்மெண்ட் கையிலேயே இல்லை. அதை முதல் நம்ம வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம முதலிருந்தே கேட்டுட்டு இருக்கிறது, இவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கிடைச்சாதான் இதெல்லாம் வந்து மாறும்னு. பட் வந்து இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட், இங்கே இருக்கிற கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்னால மட்டுமே வந்து இது வந்து சாத்தியம் கிடையாது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்தியாவில் இந்த வந்து இப்படி மாத்தினா தான் வந்து இது வந்து மாறும். ஸோ வந்துட்டு ஏன்னா குழந்தைங்களை பண்ணுறது இதுக்கு கூட வந்து டெத் பெனால்ட்டியோ இல்லை வந்து எந்த ஒரு கடுமையான தண்டனையும் கொடுக்கலைன்னா எதுக்கு தான் கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும்? அப்போ வந்து நீங்கள் இருக்கிற லூப் ஹோல்ஸை வச்செல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தப்பிக்க வைக்கிறதும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வருத்தமான விஷயந்தான். அதில் வந்துட்டு எப்போ ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ டிவிகே கவர்மெண்ட் கிட்ட மாற்றம்னு சொன்னது வந்து இந்த மாதிரி வந்து நடக்க விடாமல் தடுக்கணும். அதை கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஏன்டா வீட்டுக்கு வீடு வைக்க முடியுமானா போலீஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கணும் அங்கங்கன்னு. அப்படி ஆட்கள் கம்மியாக இருக்காங்களா, போலீஸுக்கு வேலை எடுங்க. நிறைய பேர் ஃபுல்லாகவே வீட்டுக்கு வீடு கூட வைங்கடா, இதுக்கு மேலே வந்து நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தடுக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா தோணுது. ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே வந்து டார்க் ஸ்பாட் ஏரியாஸ்லாம் கொண்டுட்டு வரேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேலுநாச்சியார் திட்டம் இந்த மாதிரி வந்து இன்னமும் சில திட்டங்களை வந்து கொண்டுட்டே வரல. அதனால் வந்துட்டு இந்த வேலுநாச்சியார் படைகள் அண்ட் வந்து இந்த டார்க் ஸ்பாட் ஏரியாஸில் லைட் வைக்கிறது இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து தீவிரமாக கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி அடுத்து வந்து நடக்க விடாமல் தடுக்கணும். நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்தா மட்டும் தான், நடந்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஒரு பனிஷ்மெண்ட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா தானா இது நம்ம கையிலே இல்லை. அதுதான் வந்து அதை தான் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரியாலிட்டி. அதை புரிஞ்சாலே நம்ம வந்து எங்கே சரி பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன கேட்கணுங்கிறதுனா இதுதான். நடக்கூடாமல் தடுக்கிறது மட்டும் தான் நம்மளால் முடியுமே தவிர நடந்ததுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் ஹெவியாக கொடுங்கிறது கேட்குறது ஒரு முட்டாள்தனமான கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது இங்கேருந்து சும்மா கத்துறதுக்கு தான் சமமே தவிர இது வந்து மாற்றுறது தனிப்பட்ட முறையில் மாற்ற முடியாது. இதையும் மீறி வந்துட்டு விஜய் அண்ணா நமக்காக அப்படின்னு பண்ண முடியும்னா இவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி என்கவுண்டர் பண்ணால் மட்டும் தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பேர்த்தை என்கவுண்டர் பண்ணால் கரெக்டாக வந்து நடக்கும். ஆனால் இதை என்கவுண்டர் பண்ணணுமா, அதுக்கடுத்து அதுக்கான சிபிஐ என்கொயரி வரும், ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை வரும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும். பட் ஒரு 10 இயர் சைல்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஒரு போலீஸ்காரன் கூட இருக்க மாட்டான். நான் என்கவுண்டர் பண்ணுறேன் சார்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் கூட இருக்க மாட்டான். அப்படி எத்தனையோ கோடி மக்கள் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிருக்காங்க கொல்றண்டா ஒன்னேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து போலீஸ்காரங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி 10 என்கவுண்டர் கூட பண்ணுங்க பரவாயில்லைங்கிற மாதிரி தான் வந்துட்டு இங்கே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது. மக்களோட கோரிக்கையும் அதுதான். நீங்கள் வந்து சட்டம்படி வந்து உங்களால் பண்ண முடியலைன்னா சட்டத்தை மீறி இங்கே கவர்மெண்ட்டில் பண்ணுங்கள். யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த போலீஸ்காரர் இருந்தாலும் சரி.